அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உலகம் போற்றும் புனிதையாக இருக்கின்ற அன்னை தெரேசாளுடைய பணி வாழ்வில் ஒரு அருமையான நிகழ்ச்சி இடம்பெற்றது. அதாவது, ஏழை ஆக இருந்த ஒரு தாய்க்கு, கைம்பெண்ணாக இருந்த அந்த தாய்க்கு, அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அன்னை தெரேசாளினுடைய மடத்திலே இருந்து அவர்களுக்கு தேவையான உணவை வாரந்தோறும் கொடுத்து வந்தார்கள். அரிசி, சீனி, மாவு, பருப்பு என்று சொல்லி உலர் உணர்வை, அவளுக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு தேவையான உணவை வாராந்தம் அவர்கள் கொடுத்து வந்தார்கள். அன்னை தெரேசாளினுடைய மடத்திற்கு ஒரு முறைப்பாடு வந்தது. இந்த பெண், அவள் நீங்கள் கொடுக்கின்ற இந்த உலர் உணர்வை அவள் விற்று காசு எடுக்கின்றாள், அல்லது அதை அவள் தனக்கு பயன்படுத்தாமல் துர்ப்பிரயோகம் செய்கின்றாரோ என்று சொல்லி ஒரு சந்தேகம் நிறைந்த ஒரு முறைப்பாடு வந்தது. அதனால் இந்த அன்னை தெரேசாளினுடைய சகோதரிகள், அருட்சகோதரிகள், இவர் என்ன செய்கின்றார் என்று அவருக்கு தெரியாமல் அவதானித்தார்கள். இப்படி வாரந்தோறும் இந்த உலர் உணர்வை பெறுகின்ற இந்த தாய், அவள் செல்லுகின்ற தன்னுடைய இல்லத்திற்கு செல்லுகின்ற பாதி வழியிலே இன்னும் ஒரு விதவை தாயை பார்த்து அவளை சந்தித்து தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலர் உணர்வின் பாதியை அவளோடு பகிர்ந்து கொண்டார். இதுதான் உண்மை என்று அருட்சகோதரிகள் கண்டுகொண்டார்கள். அதை அன்னை தெரேசாளிடம் அறிவித்தார்கள். அன்னை தெரேசாள் தன்னுடைய இரக்க உணர்விலே, ஏழைகள் மட்டிலே, துன்பப்படுகின்றவர்கள் மட்டிலே இருக்கின்ற அந்த இரக்க உணர்வை, பாசத்தை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக உலர் உணர்வை கொடுத்த அந்த தாய், அவள் தான் பெற்றுக்கொண்ட அந்த பிச்சையிலே தன்னுடைய இரக்க உணர்வை காண்பித்து இன்னும் ஒருவரோடு அவள் ஒத்துணர்வு கொண்டாள். அவரோடு தனக்கு இருந்ததை பகிர்ந்து கொண்டாள். தனக்கு ஒரு வாரத்திற்கு மட்டும் போதுமான இந்த உலர் உணர்வில் பாதியை இன்னும் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வதிலே அவள் இரட்டிப்பான மகிழ்ச்சியை பெற்றாள். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். பகிர்தல் என்பது இந்த நவீன உலகத்திலே இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று சொல்லி எங்களை சூழ்ந்து இருக்கின்ற எனக்குரியவர்களும் மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய இயலுமான இன்பங்களை எல்லாம் சுவைக்க வேண்டும் என்ற சுயநலத்தினாலே எங்களை சூழ்ந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே வேலியை போட்டு ஒரு வட்டத்தை கீறி அதற்குள்ளே நாங்கள் ஒடுங்கி விடுகின்றோம். அதனால் மனிதர்கள் என்கின்ற அந்த உரிமை, அதனுடைய அந்த மாண்பை நாங்கள் சுவைப்பதற்கு, அனுபவிப்பதற்கு, இறைவன் எங்கள் மீது கொள்ளுகின்ற இந்த கருணையை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு சந்தர்ப்பங்களை இழந்து விடுகின்றோம் அல்லது மறுத்து விடுகின்றோம். இந்த நவீன உலகத்திலே நாங்கள் போதும் என்று சொல்லுவதற்கு எங்களுடைய மனம் இடம் கொடுப்பதில்லை. இன்னும் இன்னும் என்று சொல்லி நாங்கள் எல்லாவற்றையும், பெயரும் புகழும் இருந்தாலும் இன்னும் எங்களுடைய பெயரும் புகழும் ஓங்க வேண்டும் என்றும், பொருள்கள், சொத்துக்கள் இருந்தாலும் இன்னும் இன்னும் எங்களுடைய சொத்துக்கள் எங்களையும் எங்களுடைய சொந்தங்களுக்கு மட்டும் அவை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி சேர்க்கின்ற சுயநல பிரியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்குதான் இந்த அன்னை தெரேசாளினுடைய முயற்சி, இரக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த கடவுளினுடைய இரக்கத்தை
அனுபவிக்கின்றோமோ அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்ற இந்த அன்னை தெரேசாளினுடைய வழி நின்று வாழுகின்ற பல ஏழையர்கள் இருக்கின்றார்கள், பல இயலாதவர்கள் இருக்கின்றார்கள், பல காயமுற்று துன்புறுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். இந்த துன்பத்திலும் இந்த துயரத்திலும் இந்த இல்லாமையிலும் அவர்கள் மற்றவர்களோடு தங்களால் இயன்றவற்றை பகிர்ந்து கொடுப்பதிலே பெரும் மகிழ்ச்சி, இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொள்ளுகின்றார்கள் என்பது வாழ்க்கையின் உண்மையாகும். இங்கு இயேசு யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்தில் மக்களுக்கு இந்த பாலைவனத்திலே நீண்ட நேரமாக தம்முடைய போதனைக்கு செவிமடுத்த மக்களுக்கு 5 அப்பங்களை 2 மீன்களையும் அவர் பலுகப் பண்ணி ஏராளமான 5000த்திற்கு அதிகமான மக்களுடைய பசியை ஆற்றினார். பெரும் புதுமையாகும். பசித்தவர்களுக்கு புசிக்க கொடுப்பது கடவுளுடைய எதிர்பார்ப்புமாகும். ஆனால் இந்த புதுமையை செய்ததும் மக்கள் இயேசு பிரான் மீது அதிக அக்கறை கொள்ளுகின்றவர்களைப் போல அவரை பின்தொடர்ந்தார்கள், ஓடோடி பின்தொடர்ந்தார்கள். இயேசு செல்லுவதற்கு முன்னதாகவே அவர் எங்கு செல்லப் போகின்றார், எங்கே இருக்கப் போகின்றார் என்று அவர்கள் தேடி கண்டுபிடித்து அவர்கள் அந்த இடத்திற்கு சென்றார்கள். இயேசு அவர்களுக்கு போதித்தார். இது ஒரு உணவு, இதை உண்பவர்கள் நீங்கள் இன்றைக்கு உண்பீர்கள், பின்பு மீண்டும் பசி எடுக்கும் உங்களுக்கு. ஆனால் நான் தருகின்ற உணவை உண்பவர்கள் என்றுமே அவர்கள் சாக மாட்டார்கள். இந்த உணவு இந்த உலகத்திலே இந்த மண் தருகின்ற, நிலம் தருகின்ற, இயற்கை தருகின்ற உணவு அல்ல. உங்களுடைய கடவுள் தருகின்ற, அன்பின் நிமித்தம் தருகின்ற அந்த உணவை உங்களுக்காக முழுமையாக நான் கையளிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் இன்னும் ஒரு வார்த்தையிலே சொல்லுகின்றார், என்னுடைய தசையை உண்டு என்னுடைய குருதியை நீங்கள் பருகுங்கள் என்று. மனிதனுடைய சதையை உண்பதல்ல, இயேசுவினுடைய மரணம் என்பது அவருடைய குருதி சிந்தி அவர் தன்னை உயிர் பலி செய்து அந்த பலி வழியாக வாழ்வு பெறுவதற்கு, சாகாமையை மக்கள் பெறுவதற்கு, அவர்கள் நிலை வாழ்வை பெறுவதற்கு நான் உங்களுக்கு என்னை தருகின்றேன் என்று கூறுகின்றார். இந்த வார்த்தை எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை அல்ல. இன்றைய காலகட்டத்திலே 2000 ஆண்டுகளாக திரு அவையினுடைய பயணத்திலே இந்த கிறிஸ்துவினுடைய சதையையும் இரத்தத்தையும் உணவாக நாங்கள் நற்கருணை பந்தியிலே உண்ணுகின்றோம். இந்த நற்கருணை பந்தி என்பது, இந்த நற்கருணை விருந்து என்பது கடவுளுடைய அன்பினுடைய உயிருள்ள வெளிப்பாடுவாகும். வெறுமனே நாங்கள் உண்பது மட்டுமல்ல, இந்த கிறிஸ்துவை எங்களுடைய இயல்பாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். இந்த நற்கருணையினுடைய உண்மையான பொருளை அறியாதவர்கள் இந்த நற்கருணையை ஒரு சிலை வழிபாடாக அல்லது இந்த நற்கருணை என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு தங்களுடைய சுய நோக்கங்களுக்காக வருவதும், அங்கு போட்டி போராண்மையை வளர்ப்பதும், இந்த குளிக்கப் போய் சேற்றை பூசுவது போல இந்த நற்கருணை பந்திக்கு வருகின்றவர்கள் அந்த இயேசுவை உண்மையாகவே நம்புகின்றார்கள், ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அவரை தங்களுடைய இதயத்திலே பதித்து அவராக அவர்கள் இந்த உலகத்திலே நடமாடுவதற்கு தயங்குகின்றார்கள். ஆரம்ப கால அல்லது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட முரண்பாடுகளை சந்தித்தார்கள் என்பதை பவுல் அடிகளார் அழகாக கூறுகின்றார். மிகவும் கடினமான வார்த்தைகளினாலே கூறுகின்றார். நீங்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது பணக்காரர்கள் அல்லது உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் புறம்பாகவும், தாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் புறம்பாகவும் நீங்கள் உங்கள் மத்தியிலே பிரிவினைகளை வளர்க்கின்றீர்கள். சிலர் குடித்து வரித்து அவர்கள் மதிமயங்கி இருக்கின்றார்கள்.
ஏனையவர்கள் பசியோடு வாடுகின்றார். கோவிலுக்குள் மட்டுமல்ல, சமுதாயத்தில். இப்படிப்பட்ட ஒரு பிளவுபட்ட சமூகத்திலே நற்கருணை என்பது பொருளற்றது. இந்த நற்கருணைக்கு அவர்கள் அவமானம் வருவிக்கின்றார்கள், மானபங்கம் விளைவிக்கின்றார்கள் என்று சாடுகின்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னதும் பலர் அவரை விட்டு செல்லுகின்றார்கள். இது மிதமிஞ்சி போய்விட்டது, இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லி ஒருவர் பின் ஒருவராக ஓடி வந்தவர்கள் அவர்கள் மெதுவாக விட்டு செல்லுகின்றார்கள். அவர்களால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன்னை பிட்டு உடைத்து கொடு என்று சொல்வது போல நான் எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் வருகின்றேன் ஒழிய நான் என்னை கொடுப்பதற்கு தயாராக வருவதில்லை. ஆண்டவரிடம் இந்த கிறிஸ்தவர்கள் வருகின்றார்கள், ஆலயத்திலே ஒன்று கூடுகின்றார்கள், குறிப்பாக ஞாயிறு தினத்திலே ஒன்று கூடுகின்றார் அல்லது விழாக்களை கொண்டாடுவதற்கு ஒன்று கூடுகின்ற பொழுது நாங்கள் பல்வேறு பெராக்குகளுக்கும் போட்டி மனப்பான்மைகளுக்கும் தவறான செயல்களுக்கும் அல்லது விளம்பரம் செய்கின்றதாகவும் தற்பெருமை கொள்ளுகின்றதாகவும் போட்டி பொறாமையை வளர்த்துக் கொள்கின்றார். ஞாயிறு தோறும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே கடவுளுடைய அந்த அன்பையும் அவருடைய வல்லமையையும் சுவைப்பதற்காக நற்கருணை பந்தியில் அமர்வதற்கு ஒன்று கூடுகின்ற நாங்கள், இயேசு கூறுகின்றார், என்னுடைய சதையை உண்டு என்னுடைய குருதியை குடியுங்கள், இது கடவுளால் உங்களுக்கு அருளப்பட்டது, நீங்கள் சாக மாட்டீர்கள். நாங்கள் அன்றாடம் இறந்து போகலாம் எங்களுடைய சுயநலங்களுக்காக, பகிர்ந்து கொள்ள மறுக்கின்றோம். வெறுமனே பொருளை மட்டுமல்ல, அன்பை பகிர்ந்து கொடுப்பதற்கு, மன்னிப்பை கொடுப்பதற்கு, நேரத்தை கொடுப்பதற்கு, ஆறுதலான வார்த்தையை சொல்லுவதற்கு, மௌனமாக செவி மடுப்பதற்கு, இப்படி அடுத்தவர்களுக்கு நாங்கள் எதை கொடுக்கலாம் என்று கேட்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த விடைதான், எங்களிடம் இருக்கின்றவற்றை நாங்கள் கொடுக்க வேண்டும். மேலதிகமாக இருக்கின்றவற்றை மட்டுமல்ல, அல்லது எங்களுக்கு பிரயோசனம் இல்லை என்று சொல்லுகின்றதை மட்டுமல்ல, அதை சிலர் கொடுப்பார்கள். அவர்கள் பழைய உடுப்புகளை கொடுப்பார், அல்லது இந்த உடுப்பு எனக்கு அளவில்லை என்று சொன்னால் கொடுப்பார், எனக்கு வேற வேலை இல்லை என்றால் வந்து அவர்கள் பேசிக்கொள்வார்கள். இப்படி பலவாறு நாங்கள் எங்களுடைய இந்த கொடுத்தல் வாழ்க்கையை, பகிர்ந்து அளித்தல் வாழ்க்கையை கொடுக்கின்ற பொழுது கிள்ளி கொடுக்க கூடாது, அள்ளி கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கின்ற பொழுது மேலும் மேலும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த நிறைவு உணர்வு, திருப்தி உணர்வு பெருகும். கிறிஸ்துவினுடைய நற்கருணை விருந்துக்கு ஞாயிறு தோறும் அழைக்கப்படுகின்ற கிறிஸ்தவர்கள் இந்த நற்கருணை விருந்தினுடைய உண்மைத்தன்மையை அவர்கள் ஆழமாக புரிந்து கொள்ளவும், அதை அனுபவிக்கவும், இறைவனுடைய அன்பு எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே அவை ஊற்றெடுத்து பெருகுகின்றது, அவருடைய இரக்கம் எப்படி எங்களுக்கு கிடைக்கின்றது, பிச்சையாக கிடைக்கின்றது, அருளாக கிடைக்கின்றது, இலாபமாக கிடைக்கின்றது, நாங்கள் கொடுக்காமல் கிடைக்கின்றது, அது அத்தகைய ஆற்றல்களையும் திறமைகளையும் எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய நல்லுணர்வுகளையும் எங்களுடைய இறைவன் எங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார்கள், அதே வேகத்திலே நாங்கள் அடுத்தவர்களும் அவர்களுக்கும் வாழ வைக்கின்ற மனிதர்களாக நாங்கள் கொடுப்பதற்கான தாராள சிந்தையையும் தியாக சிந்தையையும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் அருள வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.